students. Today we will discuss the current affairs analysis dated 15th June 2020. These are the listed articles we are going to discuss. Let us start our discussion. First news: Indian naval liaison officers at Madagascar and Abu Dhabi. So, முதல்ல இந்தியன் ஓஷன் கமிஷன்ஸில் வி ஜாயின்ட் ஆஸ் அ மெம்பராக நம்ம ரீசெண்டாக ஜாயின் பண்ணோம். அவங்க நம்ம ரிக்வஸ்ட் கேட்டிருந்தோம் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபைனலி தே அக்செப்டட் the request and we joined. So Indian Ocean Commission பொறுத்த வரைக்கும் இட்ஸ் an intergovernmental body. வெஸ்டர்ன் அந்த இருக்கு இல்லையா, வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷன் ஏரியா, தட் இஸ் மடகாஸ்கர், காமரோஸ், லா ரியூனியன், அப்புறம் மொரிஷியஸ், சேசல்ஸ், இந்த அந்த கண்ட்ரிஸோட வாட்டர் பாடியில் அவங்க ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ டு ப்ரொடெக்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷன் ஐலண்ட்ஸ். அதை பொறுத்த வரைக்கும் இதில் இப்போ இந்தியாவும் ஜப்பானும் ஈவன் யுனைடெட் நேஷனும் அப்சர்வராக ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். நான் இது ஏற்கனவே கூட உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்தியன் ஓஷன் மார்ச்சில் ஜாயின் பண்ணோம். ஸோ அதை பற்றி நான் ஏற்கனவே கிளாஸில் கண்டக்ட் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன். இந்தியன் ஓஷன் கமிஷனை பொறுத்தவரை வி ஹேவிங் 5 அப்சர்வர்ஸ். ஸோ இந்தியன் ஓஷன் கமிஷனில் தட் இஸ் சைனா, யூரோப்பியன் யூனியன், மால்டா, then International Organization of Law, Francophone, then India, Japan and United Nations. So OIF அப்படின்றது 54 லைக் காமன்வெல்த் மாதிரி 54 French speaking nations collectively தான் OIF. ஸோ இந்த கமிஷனில் நம்ம ஜாயின் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக we will get presence in naval presence in இந்த மெடகாஸ்கர், காமரோஸ், லா ரியூனியன். ஸோ மடகாஸ்கரில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர், தட் இஸ் ரீஜனல் ரீஜனல் மேரிடைம் இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர். அதே மாதிரி யூரோப்பியன் மேரிடைம் அவேர்னஸ் இன் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ். ஸோ இது யாரோடது அப்படின்னா ஃப்ரெஞ்சோடது, இன் அபுதாபி ஏரியாவில் இருக்குது. ரீஜனல் மேரிடைம் இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர் வந்து மடகாஸ்கரில் இருக்குது. இது இந்தியன் ஓஷன் கமிஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது. ஸோ இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர் நான் என்னென்னு சொல்கிறேன், வி ஆல்சோ ஹேவிங் தி இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர் குருகிராமில் செயல்படுத்திருக்கோம். ஸோ இந்தியன் ஓஷன் ஏரியாவில் ரேடார் சிக்னல்ஸ் மூலமாக அந்த ஏரியாவை கண்காணிக்கிறது, ப்ளஸ் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒயிட் ஷிப்பிங் டீட்டெயில்ஸை வந்து மற்ற நாடுகள் நம்ம கூட ஷேர் பண்ணுவாங்க, மற்ற நாடுகளுக்கு நம்ம ஷேர் பண்ணுவோம். இந்த ஃபியூஷன் சென்டரில் லைக் இப்போ ரீஜனல் இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் நம்மளோட நேவல் ஆஃபீஸர்ஸை வந்து லைசன்ஸ் அப்படின்னா கோஆப்ரேஷனுக்காக அனுப்புவோம். தே வில் ஒர்க் இன் தி RMIF, அப்புறம் EMASOH, தட் இஸ் யூரோப்பியன் மேரிடைம் அவேர்னஸ் இன் தி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்ற அந்த ஃபியூஷன் சென்டர்லேயே நம்மளோட லைசன் ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ண போகிறோம் ஜூலையில். அதே மாதிரி RMIFC, that is Regional Maritime Information Fusion Center, by September we are going to appoint. ஏற்கனவே நம்ம இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர் லைக் சிங்கப்பூரில் வி ஹேவிங் மெம்பர்ஸ் 4 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்க லைசன் ஆஃபீஸர் இருக்காங்க. ஸோ இட் வில் கிரியேட் கோஆப்ரேஷன் பிட்வீன் இந்தியாவோட நேவல் ஃபோர்ஸஸ்க்கும் சிங்கப்பூரோட ஒவ்வொரு எந்தெந்த கண்ட்ரியில் இருக்கோமோ அந்தந்த கண்ட்ரிஸோட நேவல் கோஆப்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணோம். ஷிப்பிங் டீட்டெயில்ஸை வந்து அந்த ஏரியாவில் செக்யூரிட்டி த்ரெட்னிங் வருது அப்படின்றப்போ அதுக்கான டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறது ஹெல்ப் பண்ணோம். ரேடார் சிக்னல்ஸ் மூலமாக அதில் ஒரு ஷிப் வருது அப்படின்றப்போ தே வில் இன்டிமேட் யூ பீப்புள். ஸோ அதே மாதிரி நமக்கும் இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர் இருக்குது. அதுலேருந்து இப்போ ஃப்ரான்ஸ் வந்து நம்மளோட குருகிராமில் இருக்கக்கூடிய குர்கான், ஸோ வெஸ்ட் வேலி டு குர்கான், ஸோ அந்த குருகிராம்ன்ற பிளேஸ் ஹரியானாவில் இருக்குது. அங்கே வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர் இருக்குது. அதில் வந்து நம்மளோட ஃப்ரான்ஸில் இருந்து லைசன் ஆஃபீஸர்ஸ் முதல்ல அனுப்புனாங்க. அண்ட் தென் இப்போ யூஎஸ்லேருந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ 4 or 5 countries தே ஹவ் சென்ட். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா கோஆப்ரேஷனை உருவாக்கும். ஸோ இந்தியாவோட அதர் இனிஷியேட்டிவ்ஸ், ஸோ இது எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா, ஃபியூஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் ஒயிட் ஷிப்பிங் அக்ரிமெண்ட்ஸ் நம்ம நிறைய கண்ட்ரிஸ் கூட பண்ணியிருக்கோம். அந்தந்த ஏரியாக்களில் இப்போ இந்தியன் ஓஷன் ஏரியாவில் அவங்க பக்கத்தில் வரக்கூடிய ஷிப்ஸ், அவங்க டாக்யார்ட்லேருந்து கிளம்பக்கூடிய ஷிப்ஸை பற்றி டீட்டெயில்ஸ், இது செக்யூரிட்டி கோஆப்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ரீசெண்டாக பிரிச்சுவல் சமிட்டில் வி மேட் இந்தோ பசிபிக் ஏரியாவை வந்து ஃப்ரீ நேவிகேஷன் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கோம். அப்புறம் லாஜிஸ்டிக்கல் எக்ஸ்சேஞ்ச் அக்ரிமெண்ட் அவங்க கூட மியூச்சுவல் லாஜிஸ்டிக்கல் எக்ஸ்சேஞ்ச் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி யூஎஸ் கூட வி ஹேவிங் லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட் அக்ரிமெண்ட். ஸோ இது எல்லாமே வந்து லைக் நமக்கு செக்யூரிட்டி ரிலேட்டடாக ஹெல்ப் பண்ண. அந்த சாகர்
இந்தியன் ஓஷன் ஏரியாவில் இருக்கக்கூடிய மெயின் கண்ட்ரிஸ், தட் இஸ் ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், மால்தீவ்ஸ், மொரீஷியஸ், மடகாஸ்கராக இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாமே நம்ம தான் நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர் தான் உங்களுக்கு சொன்ன மாதிரி. ஸோ இதுக்கு எல்லாமே கோஆப்ரேஷன் இஸ் மஸ்ட். 2015 it was launched security growth for all. So yeah, so that's all. இப்போ இன்ஃபர்மேஷன் ஃபீஸஸ் வந்து நம்ம 2018 நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ணோம். குருகிராம் நான் சொன்ன மாதிரி. ஸோ இதை லான்ச் பண்ண இந்தியன் நேவி, கோஸ்ட் கார்டு, அப்புறம் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். தென் இட் வில் ஃபங்க்ஷன் அண்டர் தி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர். அப்புறம் இது பொறுத்த வரைக்கும் ஒரு 7500 கிலோமீட்டர்ஸில் இருக்கக்கூடிய நம்மளோட சி ஏரியாவை வந்து ரேடார் மூலமாக கனெக்ட் பண்ணுறது. ஸோ மற்ற கண்ட்ரிஸ், இப்போ மடகாஸ்கரில் வி ஆர் கோயிங் டு லான்ச் ரேடார் சிக்னல்ஸ். அதே மாதிரி மொரிஷியஸில் வி ஹேவிங் ஆல்ரெடி சாகர் இனிஷியேட் பண்ணும்போது நம்ம லான்ச் பண்ணிட்டோம். அது மாதிரி மால்தீவ்ஸில். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம லைக் அந்த இந்தியன் ஓஷன் ஏரியாவை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணோம். மற்ற கண்ட்ரிஸோட ஷிப்ஸ் மூவ் ஆகுறது, அங்கே என்ன ப்ரெசன்ஸ் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிய வருவதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ ஃப்ரான்ஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு டிப்ளாய் லைசன் ஆஃபீஸர். அதே மாதிரி லைசன் ஆஃபீஸர்னால கோஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஆஃபீஸர் நம்ம இந்தியாவுக்கு சார்பாக அங்கே ஒர்க் பண்ணியிருப்பாரு. ஸோ ஹி வில் மேக் கோஆப்ரேஷன் பிட்வீன் தட் கண்ட்ரி as well as இன்ஃபர்மேஷன் ஷேரிங் பண்ணுறது. விர்ச்சுவல்லையும் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் மற்ற நாடுகள் கூட. ஸோ அதுக்கப்புறம் யூஎஸ்ஏ நமக்கு அமைச்சிருக்காங்க, ஆஸ்திரேலியா, ஜப்பான், யூகே. ஸோ லாட் ஆஃப் கண்ட்ரிஸ். ஸோ ஃபியூச்சரில் இன்னும் கண்ட்ரிஸ் நமக்கு லைசன் ஆஃபீஸர்ஸ் அனுப்புவாங்க. ஸோ இட் வில் கிரியேட் கோஆப்ரேஷன். இட் கோஆர்டினேட்ஸ் வித் சிமிலர் சென்டர்ஸ். விர்ச்சுவல் ரீஜனல் மேரிடைம் டிராஃபிக் சென்டர், மேரிடைம் செக்யூரிட்டி சென்டர் ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. அது ரீஜனல் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட் ஆன் காம்பேக்டிங் பைரசி அண்ட் ஆர்ம்ட் ராபரி, அது கூட காண்டாக்ட் பண்ணுறது. ஃபியூஷன் சென்டர் வித் சிங்கப்பூர். அப்புறம் இன்டர்நேஷ்னல் மேரிடைம் பியூரோ பைரசி ரிப்போர்ட்டிங் சென்டர் கூட இது கோஆர்டினேட் பண்ணுவாங்க. ஸோ இது பைரசியை தடுக்கிற ஹெல்ப் பண்ணும், டெரரிஸ்ட் அட்டாக்ஸை தடுக்கிற ஹெல்ப் பண்ணும், ப்ளஸ் ஒயிட் ஷிப்பிங் மூவ்மெண்ட், ஷிப்போட மூவ்மெண்ட்ஸை கண்காணிக்கிறது ஹெல்ப் பண்ணும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ், வெரி இம்பார்ட்டன்ட் நியூஸ். அண்ட் செகண்ட் வந்து ஆரோக்கிய பாத் பிளாட்ஃபார்ம் ஃபார் த ஹெல்த் கேர் சப்ளை. ஸோ ஆரோக்கிய பாத் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணியிருக்கேன். ஆரோக்கிய சேத்துக்கு இதுக்கு ரொம்ப வித்தியாசம். ஆரோக்கிய பாத் அப்படின்றது ஹெல்த் கேர் சப்ளைஸ், மேனுஃபேக்சர், சப்ளையர்ஸ், கஸ்டமர்ஸ் ஆகிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும், லைக் ஜிஎம் பிளாட்ஃபார்ம் மாதிரி. ஸோ எங்கெங்கே என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்றது, இப்போ ஒரு கம்பெனிஸில் ஸ்டாக்ஸ் எவ்வளோ இருக்குது, ஒரு லைக் பிபி கருவிகள், இந்த ட்ரெஸ்ஸஸ் எங்கே கிடைக்கும், ட்ரக்ஸ் டீட்டெயில்ஸ், அப்பேரல் டீட்டெயில்ஸ், எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே வந்து லாக் பண்ணப்படும். ஸோ மெடிக்கல் கம்பெனிஸ் லைக் கஸ்டமர்ஸ் மீன்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் எக்ஸெட்ரா, தே கேன் லாகின். அவங்க வந்து அதுலேருந்து பெனிஃபிஷரி ஆகிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேண்டமிக் சுச்சுவேஷனில் இட் வில் ஹெல்ப் டு எவ்வளோ நமக்கு நார்மல் பீப்புளுக்கு தெரிய வரும். ப்ளஸ் ஹெல்த் கேர் லைக் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு எல்லாமே டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது எங்கே இருக்குது அப்படின்றப்போ தே கேன் காண்டாக்ட் அண்ட் தே கேன் பர்ச்சேஸ். ஃபார் தட் பர்பஸ் இட் வாஸ் லான்ச்ட். தென் இந்தியன் டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம் அவுட் சைட். ஸோ இந்தியாவோட கார்டு, இந்தியாவோட செக் ட்ரான்சாக்ஷன் சிஸ்டம், அது மாதிரி என்இஎஃப்டி ட்ரான்ஸ்ஃபர் டு அதர் ஃபாரின் பேங்க் அக்கௌண்ட்டு கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது நம்ம இது வரைக்கும் சிஸ்டம் அலோவ் கிடையாது. ஒன்லி நேபாள் அண்ட் பூட்டான் we are having லிட்டில் பிட் என்இஎஃப்டி பண்ணிட்டு இருக்கோம். நேஷ்னல் ஆட்டோமேட்டிக் கிளியரிங் ஹவுசஸ் பண்ணிட்டு இருக்கோம், செக் கிளியரன்ஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே சின்ன சின்ன ஆப்ரேஷன் மற்ற கண்ட்ரிஸ் கூட பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ அதுக்கான பேச்சுவார்த்தைகள் தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்பிசிஐ இஸ் டூயிங் இன்டர்ஃபேஸ் டிஜிட்டல் பேமெண்ட்டை பொறுத்தவரை இந்தியாவில் வளர்ந்துட்டு இருக்குது. மற்ற நாடுகள் கூடயும் கோஆப்ரேஷன் பண்ணணும். ஸோ யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ், தட் இஸ் நம்பர் ஆஃப் லைக் பேங்க் அக்கௌண்ட்ஸை ஒரு சிங்கிள் மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக we can use it for transfer 24/7. ஸோ ரவுண்ட் த கிளாக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ஃபாஸ்டர் அண்ட் ஸ்மூத்தர். இப்போ people are having different லைக் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது வித் சிங்கிள் மொபைல் நம்பர், தென் யூ கேன் ஹேவ் அன் மொபைல் அப்ளிகேஷன். அது பேடிஎம்மாக இருக்கட்டும், ஃபோன்பேயாக இருக்கட்டும். ஸோ ஒரு இடத்துல நீங்கள் யூபிஐ யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் பாஸ்வேர்டு பண்ணிட்டீங்கன்னா பேடிஎம்மில் பண்ணுறதுக்கு அதே தான், லைக் ஃபோன்பேயில் பண்ணுறதுக்கு, இல்லைனா வேறு ஏதாச்சும் வேலெட்டில் நீங்கள் பண்ணுறீங்கன்னு சேம். இட் வாஸ் இம்ப்ளிமெண்டட் பை என்பிசிஐ. ஸோ 2016 லான்ச் பண்ணோம் வித் 21 மெம்பர் பேங்க்ஸ் கூட. அப்புறம் நேஷ்னல் எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபரை பொறுத்த வரைக்கும் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், இமீடியட் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், அதுக்கு 15,000 வரைக்கும் லிமிட்டு, எத்தனை வாட்டி வேணால் பண்ணிக்கலாம் மினிமம். அந்த நேபாளை பொறுத்த வரைக்கும் ரெமிட்டன்ஸ் மட்டும் பண்ணிக்கலாம், சரியா. ரூபே கார்டு ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு ஸ்கீம், ருபி பேமெண்ட், அதான் ருபே அப்படின்றது.
ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கார்ட்ஸ் எல்லாமே மாஸ்ட்ரியோ, இந்த விசா கார்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபாரின் கம்பெனிஸ், அமெரிக்கன் கம்பெனிஸ். ஸோ அவங்க வந்து இந்தியாவில் நமக்கு கார்டு ப்ரொவைட் பண்ணும்போது wherever we are swiping, அந்த கார்டை நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஏடிஎம்ல மற்றபடி ஒவ்வொரு வாட்டி ஸ்வைப் பண்ணும்போதும் அந்தந்த பேங்க்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு சார்ஜ் பே பண்ணும், லாயல்ட்டி மாதிரி. சரியா? ஸோ அந்த லாயல்ட்டி வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி பேட் அலாட். இன்னைக்கு நம்ம பே பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அதை தடுக்கிறதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தே ஹாவ் லான்ச்ட் தி ஸ்கீம். சரியா? ஸோ ரூபே கார்டு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணோம். தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். தென் செக் ட்ரான்சாக்ஷன் சிஸ்டம் வந்து செக் கிளியரன்ஸ், இமேஜ் மூலமாக கிளியரன்ஸ் பண்ணுறது, தட்ஸ் ஆல். தென் ஃபோர்த் நியூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெட் ஜீரோ பிளான். யுனைடெட் கிங்டமோட பிளான் இது. அட்லாண்டிக் ஓஷனில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஃப்ளைட்ஸுக்கு வந்து ஜீரோ எமிஷன் எமிஷன்ஸ் கேட்டகரியில் கொண்டு வர போகிறாங்க 2050 மற்ற கண்ட்ரிஸுக்கு ஃபியூச்சரில் வரும். நெட் ஜீரோ எமிஷன் அப்படின்றது அவங்களோட டார்கெட். மெயின்லி ஜெட் ஜீரோ கவுன்சில் ஒன்று லான்ச் பண்ணி அவங்க எத்தனால் பயோஜெட் ஃபியூவல்ஸ் யூஸ் பண்ணுறது, க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸை தடுக்கிறதுக்கான டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. தட்ஸ் இட் வாஸ். அண்ட் ஃபிஃப்த் நியூஸ், மலபார் கிளைடிங் ஃப்ராக். இது வந்து எண்டமிக் டுவர்ட்ஸ் ரெயின் ஃபாரஸ்ட் ஆஃப் வெஸ்டர்ன் கட்ஸ். எண்டமிக் ஸ்பீஷீஸ்னால் தெரியும் இல்லையா, அந்த இடத்துல மட்டும்தான் அது இருக்கும். அதோட ஒரிஜின் அங்கே தான். க்ரீன் ஃப்ராக் இது, ஸ்லெண்டர் பாடி. இதோட ஃபீட் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒட்டுறது மாதிரி இருக்கும். ஹேமஃப்ளாஜ்னா நிறத்தை மாற்றிக்கிறது. ஸோ இது வந்து ஒரு இடத்துல இந்த இன்னொரு இடத்துக்கு வந்து கிளைடிங் பண்ணும். கிளைடிங்னா ஜம்பிங். ஸோ 10லேருந்து 12 ஃபீட்ஸ் வரைக்கும் அது ஜம்ப் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது. 10 சென்டிமீட்டர் தான் அதோட பாடியோட லென்த் இருக்கும். அப்புறம் லார்ஜஸ்ட் மர்சி ஃப்ராக் அப்படின்னா இட் லுக்ஸ் லைக் என்ன சொல்கிறது, ஒரு பாறை மேலே க்ரீன் கலர் புல்கள் முளைச்சது மாதிரி. ஸோ அது வந்து தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு இப்போது தரையில் இருக்குது இல்லைன்னா மரத்தில் இருக்கோம்னா அப்படி தான் தெரியும். தட்ஸ். அப்புறம் இதோட ஃபோம் நெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட டேட்போல் எல்லாம் வளர்கிறதுக்கு இட் வில் கிரியேட், நம்ம நுரை இருக்கு இல்லையா, சோப்லேருந்து வரக்கூடிய நுரை மாதிரி இல்லைன்னா பஞ்சு மாதிரி. ஸோ இட் வில் கிரியேட் அ நெஸ்ட். அதுக்குள்ளே தான் அதோட டேட்போல் எல்லாமே வளரும். ப்ரொடெக்ஷன் ஸ்டேட்டஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐயூசிஎனோட ரெட் லிஸ்ட்டில் லீஸ்ட் கன்சர்ன். ஸோ அந்தளவு இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் நியூஸில் வந்திருக்கனால கேன் பி ஆஸ்ட். டீஃபாரஸ்ட்ரேஷன், கிளைமேட் சேஞ்ச், டாக்ஸிக் ஆக்டிவிட்டீஸ்னால அது அழிஞ்சிட்டு இருக்கு. வெஸ்டர்ன் கட்ஸை பொறுத்த வரைக்கும் பீப்புள் நோ இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் த தப்பி ரிவரோட அந்த எண்டில் இருந்து இட் இஸ் அப் டு கேப் கோமரி, கன்னியாகுமரி வரைக்கும் நமக்கு லென்த் ஆகுது. 6 ஸ்டேட்ஸ் இன்க்ளூடிங் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் வந்து ரீச் ஆகுது. தட்ஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஹாட்ஸ்பாட். அப்புறம் யுனெஸ்கோவோட ஹெரிட்டேஜ், பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட். அப்புறம் நிறைய எண்டமிக் ஸ்பீஷீஸ் இங்கே இருக்குது, நான் ஏற்கனவே சொன்னாங்க. ஸோ தட்ஸ் ஆல். தென் 6th நியூஸ், ராஜபிரபா ஃபெஸ்டிவல். இது ஒடிசாவில் செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஆன்செட் ஆஃப் மான்சூன். இந்த ராஜபிரபா ஃபெஸ்டிவல் பொறுத்த வரைக்கும் மான்சூனை வரவேற்கிறது, ப்ளஸ் உமன்ஹுட்டை வந்து மதிப்பு கொடுக்குறது. உமன் வந்து அவங்களோட மென்ஸ்ட்ரல் சைக்கிளை மென்ஷன் பண்ணுறதுக்கு இந்த ஆல் அக்ரிகல்ச்சரல் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை வந்து 3 days வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ இது மட்டும் இல்லை, பூமியில் வந்து உழக்கூடாது, பூமியை வந்து இது பண்ணாங்க. ஸோ பிகாஸ் எர்த் இஸ் கன்சிடர்ஸ் லைக் மதர் எர்த். ஸோ பூமாதேவி அப்படின்றது. ஸோ அவங்களுக்கும் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இருக்கும் அப்படின்றதுக்கு அந்த மாதிரி பண்ணுறது ஒரு பிலீஃப் தான். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் டீப்பாக போக வேணாம். ஸோ இட் இஸ் ஆல் லைக் ஓல்டர் பிலீஃப். சரியா? இந்த டைமில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து நம்ம ஊர்களில் அந்த ஊஞ்சாலெல்லாம் விளையாடுவாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி தே யூஸ் டு ப்ளே. அப்புறம் நியூ ட்ரெஸ்ஸஸ் வியர் பண்ணுவாங்க. டெக்கரேட்டட் ரோப்ஸில் தே யூஸ் டு ஸ்விங்ஸ். சரி, தட்ஸ் ஆல். ஃபெஸ்டிவல் மட்டும் எந்த ஊருன்னு மட்டும் தெரிஞ்சால் போதும். இந்த அளவுக்கு டெப்த் டீட்டெயில்ஸ் தேவையில்லை யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும். தென் 7th நியூஸ் வந்து பிஹேவியர் சேஞ்ச் மாடல் ஃபார் லிவிங் வித் COVID-19. ஸோ மேகாலயாவில் தே ஹேவ் அடாப்டட் லைக் ரோல் மாடல்னு சொல்ல முடியாது, இட்ஸ் பிஹேவியரல் சேஞ்சிங் மாடல். ஸோ அவங்க என்ன தாட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ தே ஆர் கோயிங் டு அசியூம் வெளி ஸ்டேட்ஸ்லேருந்து வர எல்லாருமே
they will be considered as a category A patients அப்படின்ற ஒரு கேட்டகரி கொண்டு வந்திருக்காங்க. கேட்டகரி A patients அப்படின்னா அசிம்டமெட்டிக்காக அவங்களுக்கு COVID-19 இருக்குது அப்படின்ற ஒரு கான்செப்டே வச்சுருக்காங்க. ஸோ அப்படி வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, வெளி ஏரியாக்கள்லேருந்து வரவங்க கூட ஸோ மற்றவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக பழக நேரிடும். அதே மாதிரி அவங்க வந்து டெஸ்டிங் ப்ராப்பர் கண்டிப்பாக டெஸ்டிங் பண்ணியிருக்கணும், 15 டேஸ் குவாரண்டைன் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி அவங்க ஊர்களில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் வந்து அவங்கக்கிட்ட சோஷியல் டிஸ்டன்சிங் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது. தே ஹாவ் டு ஸ்ட்ரிக்ட்லி தே ஆர் லைக் தே ஹாவ் டு வியர் மாஸ்க், அப்புறம் க்ளவுஸஸ் வியர் பண்ணுறது, சானிடைசிங் பண்ணுறது. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு டைரி கொடுக்குறாங்க, அவங்களோட செக்லிஸ்ட் ஒன்று கொடுக்குறாங்க, ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றது, எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ செல்ஃப் அசஸ்மெண்ட் as well as they have to follow this like மற்ற பீப்புள் ஸ்ப்ரெட் கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் தடுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணு. இட்ஸ் அ நியூ ஐடியா. ஸோ இதை வந்து அக்ரிடேட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட் வந்து அந்த செல்ஃப் ஹெல்ப் டைரிஸ் மூலமாக லைக் அதில் 2 கேட்டகரி சொல்கிறாங்க. ஒன்று வந்து நார்மல் பீப்புள் வித்தவுட் எனி டிசீஸ் அண்ட் ஆல். அந்த 65 இயர்ஸ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து காமார்பிடிட்டிஸ் அப்படின்னா மார்பிடிட்டி லைக் நார்மல் பேஷண்ட்ஸ் இல்லை, அவங்க ஒரு விதமான நோய், இப்போ டயபெட்டிஸ் இருக்கும், டயாலிசிஸ் ப்ராப்ளம், ஸோ கிட்னி ஃபெயிலியர், இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் வியாதிகள் ஒரு உடம்புல இருக்குது அப்படின்னா காமார்பிடிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு தனி செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் அ குட் ஐடியா. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். நவ் த டைம் ஃபார் தி MCQ session. Okay. So MCQ பொறுத்த வரைக்கும் you people know that. So every day we will provide 10 questions. 10 questions marks வந்து நீங்கள் லைவ்ல லைக் ஆன்சர்ஸ் வந்து you have to give it in the live chat. So marks will be counted. 30 days we will count. So 1 monthக்கு நாங்கள் கவுண்ட் பண்ணி ஸோ ஃபேராக we will provide the reward. So first 2 conductors we will provide the reward, so everyone can follow it. So online students, offline students, as well as other than my students also can do it. It's like a competition though. Sorry, first news. So first news with regard to 9th schedule, which of the following is correct? First statement, the schedule contains a list of central and state laws which cannot be challenged in courts. Second statement, if laws are inserted in the 9th schedule after they are declared unconstitutional, they are considered to have been in the schedule, thus valid. So options are A 1 only, B 2 only, C both, D neither. Options are A 1 only, B 2 only, C both, D neither. Second question, consider the following statements regarding high flows. First statement, the Ministry of Housing and Urban Affairs has developed the system with in-house expertise and coordination with the BMC, Briham Mumbai Municipal Corporation. Second statement, Mumbai is the only second city in the country after Chennai to get this system. Options are A 1 only, B 2 only, C both, D neither. Options are A 1 only, B 2, C both, D neither. Third question, in the context of FSSAI, Food Safety and Standards Authority of India, consider the following statement. Statements are, first statement, the FSSAI is an autonomous body established under Ministry of Health and Family Welfare, Government of India. Second statement, headed by a non-executive chairperson appointed by central government, either holding or has held the position of not below the rank of secretary to the Government of India. Options are A 1 only, B 2 only, C both, D neither. A 1 only, B 2 only, C both, D neither. Fourth question, Sahakar Mitra recently in news related to what? Options are A military exercise between India and Bangladesh, B agriculture subsidy program, C internship program for young professionals.
D. None of the above. A. Military exercise between India and Bangladesh. Second option, that is B. Agriculture subsidy program. Third option, C. Internship program for young professionals. Then D. Option D. None of the above. Fifth question, Lake Victoria not bordered by which of the following country? Lake Victoria not bordered by which of the following country? Options are A. Kenya, B. Uganda, C. Tanzania, D. Rwanda. Options are A. Kenya, B. Uganda, C. Tanzania, D. Rwanda. 60% consider the following statements. First statement, Asiatic lion is naturally found in India only. Second statement, Indian bison, that is Indian gaur, is naturally found in India only. Third option, double-humped camel naturally found in India only. Options are, sorry, which of the following statement given above is are correct? Following, sorry again, which of the statement given above is are correct? A, options are A1 only, B2 only, C 1 and 3, D 1, 2 and 3. Options are A1 only, B2 only, C 1 and 3, and D 1, 2 and 3. So 2017, I hope this question was asked in prelims. Very important, so answer it first. Seventh question. Arrange the following list of the nations in their order of occurrence from south to north. Arrange the following list of nations in their order of occurrence from south to north. That is very much important. First one is Kazakhstan. Second, Afghanistan. Third, Kyrgyzstan. Fourth, Tajikistan. First one is Kazakhstan, second Afghanistan, third Kyrgyzstan, then fourth Tajikistan. Select the correct answer using the code given below. Options are A 2, 3, 4, 1. That is Afghanistan first, Kyrgyzstan second, then Tajikistan third, and the fourth one is Kazakhstan. Option B is 2431, that is Afghanistan, Tajikistan, Kyrgyzstan, and Kazakhstan. Then third options are Kazakhstan, Afghanistan, Kyrgyzstan, Tajikistan. Then fourth option Kazakhstan, Kyrgyzstan, Afghanistan, and then Tajikistan. So please select the correct code given below. The eighth one, consider the following statements about tiger reserves and states. So it's like a match the following. So consider the following statements about tiger reserves and states. Pench, Madhya Pradesh. நீங்க கரெக்டா தப்பான்றது மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. பெரியார், தமிழ்நாடு. Dampa, Assam. Rajaji, Uttarakhand. Select the correct answer below using the codes given below. சரியா தப்பா போட்டிருக்கோம், so sorry. Then options are A1 and 2, B1 and 3, C1 and 4, D1, 2 and 3. Options are A1 and 2, B1 and 3, C1 and 4, D1, 2 and 3. Ninth question, group the Swami committee related to which of the following? Group Swami committee related to which of the following? A. FASAI, B. COVID-19, C. Child labor, D. RBI bank licensing. A. FASAI,
B. COVID-19 report. Yeah. Then C. Child labor. Then D. or B. Bank licensing report. All are reports. Then last question. Which of the following country is not a member of the ASEAN? Which of the following country is not the member of ASEAN? Options are A. Laos, B. Cambodia, C. Philippines, D. Mauritius. A. Laos, B. Cambodia, C. Philippines, D. Mauritius. So that's all, students. Thanks a lot for staying with us.